உலகம் எதை விதியின் விளையாட்டு என்று அழைக்கிறதோ அதை நான் சொந்தங்களின் கொடூரத்திலும் இரத்த உறவுகளின் கசப்பிலும் மாறிக் கண்டிருக்கிறேன். என் மாமனார் நடுங்கும் கைகளால் அந்த 3 கிழிந்த நோட்டுகளை என்னிடம் கொடுத்தபோது வறுமையின் அதிர்ச்சி அவர் மனநிலையை பாதித்துவிட்டது என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அந்த பழைய காகிதங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த பயங்கரமான உண்மையும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மர்மமும் என் காலடியில் இருந்த நிலத்தையே அதிரச் செய்தன. தன் சொந்த மகன்களின் வெறுப்பிலிருந்து தப்பிக்க ஒரு தந்தை இவ்வளவு பெரிய காயை நகர்த்துவாரா? அந்த கிழிந்த நோட்டுகளில் மறைந்திருந்த ஒரு சிறிய துப்பு என்னை ஒரே இரவில் கோடீஸ்வரியாக மாற்றியது மட்டுமல்லாமல் என் ஆன்மாவையே உறைய வைக்கும் ஒரு உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. அந்த சாதாரண நோட்டுகளில் அப்படி என்னதான் இருந்தது? அது என் வாழ்க்கையை என்றென்றைக்கும் சிதைத்துவிட்டது. இந்த பிரம்மாண்டமான மாளிகையில் எனக்கு திருமணம் நடந்தபோது ஒரு நாள் இதே வீட்டின் இருண்ட மூலையில் கண்ணீர் விட்டு அழுவேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. என் மாமனார் தீனானாஜி நகரத்தின் மிகச்சிறந்த மற்றும் செல்வந்தர்களில் ஒருவராக திகழ்ந்தவர். அவரது பெயர் சொன்னாலே மக்கள் மரியாதையுடன் தலைவணங்கும் அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருந்தது. சாந்தி சதன் என்று அழைக்கப்பட்ட அவரது மாளிகை எந்த அரண்மனைக்கும் குறைவானது அல்ல. சுற்றிலும் தோட்டங்கள், பளிங்குத்தரை மற்றும் சரவிளக்குகளின் ஒளியில் ஜொலிக்கும் அந்த வீடு மகிழ்ச்சியின் உறைவிடமாக இருந்தது. என் திருமணம் அவரது இளைய மகன் ஆகாஷுடன் நடந்தது. வீட்டில் மூத்த மைத்துனர் ராகவ் மற்றும் அவரது மனைவி சுசித்ராவின் ஆதிக்கம் அதிகம் இருந்தது. மாமனார் தனது மனைவியின் மறைவுக்குப் பிறகு எங்களையே தனது உலகமாக கருதினார். ஆரம்ப நாட்களில் எல்லாம் ஒரு பொற்கனவு போல இருந்தது. அதிகாலையில் ஒன்றாக தேநீர் அருந்துவது, ஒவ்வொரு பண்டிகையிலும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பரிசுகள் பரிமாறிக்கொள்வது, நகரத்தின் பெரிய ஹோட்டல்களில் விருந்து என அனைத்தும் சாதாரணமாக நடந்தன. ஆனால் இந்த ஜொலிப்புக்கு அடியில் உறவுகளின் விஷம் வளர்ந்து கொண்டிருப்பதை நான் அறியாமல் இருந்தேன். ராகவ் சுபாவத்திலேயே மிகவும் லட்சியம் கொண்டவர் மற்றும் அதிகார பசி கொண்டவர். அவருக்கு உறவுகளின் முக்கியத்துவம் எதிரே இருப்பவர் தனக்கு லாபகரமாக இருக்கும் வரை மட்டுமே இருந்தது. மாமனார் தனது முழுத் தொழிலையும் ராகவின் நம்பிக்கையிலேயே விட்டு வைத்திருந்தார். சுசித்ராவின் பொழுதெல்லாம் வைரங்கள் தேர்வு செய்வதிலும் கிட்டி பார்ட்டிகளிலுமே கழிந்தது. தான் நகரத்தின் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தின் மூத்த மருமகள் என்பதில் அவருக்கு பெரும் கர்வம். நான் ஒரு நடுத்தர வர்க்க ஆசிரியரின் மகள். எப்போதும் உறவுகளை பேணவும் அனைவரையும் இணைத்துச் செல்லவும் முயற்சிப்பேன். ஆனால் என் எளிமை அடிக்கடி என் நாத்தனாருக்கு உறுத்தலாக இருந்தது. என்னை அவமானப்படுத்த அவர் எப்போதும் வாய்ப்பு தேடிக் கொண்டிருப்பார். என் கணவர் ஆகாஷ் சுபாவத்தில் நேர்மையானவர் மற்றும் தனது அண்ணனின் நிழலில் வாழ்ந்து வந்தவர். அவர் எந்த சண்டையிலும் ஈடுபட மாட்டார். இதை ராகவ் அடிக்கடி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார். காலம் செய்த கோலம் ஒரே இரவில் இந்த மகிழ்ச்சியின் மாளிகையை சீட்டுக்கட்டு போலச் சரித்தது. ஒரு தவறான வணிக ஒப்பந்தம் மற்றும் பங்குச்சந்தையின் திடீர் சரிவு தீனானாஜியின் பல தசாப்த கால சாம்ராஜ்யத்தின் அடித்தளத்தை அசைத்தது. ராகவ் மிக லாபகரமானது என்று கூறிய திட்டத்தில் மாமனார் தனது முழு முதலீட்டையும் போட்டிருந்தார். ஆனால் உண்மையில் அது ஒரு சதுப்பு நிலம். மெல்ல மெல்ல வங்கியின் நோட்டீஸ்கள் வரத் தொடங்கின. மாமனார் பல ஆண்டுகளாக அன்புடன் வளர்த்த கடனாளிகள் இன்று வீட்டின் வாசலில் நின்று கொண்டு மரியாதை இல்லாமல் பேசத் தொடங்கினர். கடனின் சுமை எவ்வளவு அதிகரித்தது என்றால் மாமனாரின் காலடியில் இருந்த நிலமே சரிந்தது. அதிர்ச்சியின் காரணமாக அவருக்கு கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவர்கள் அவரை காப்பாற்றிவிட்டனர். ஆனால் அவரது உடலின் பாதி பகுதி செயலிழந்து போனது. அவர் படுக்கையில் விழுந்தார் மற்றும் தனது பேச்சையும் இழந்தார். மாமனாரின் பர்ஸ் காலியானதும் அவர் செயலற்று போனதும் இந்த மாளிகையின் உண்மையான உரிமையாளர்களின் முகமூடி கழலத் தொடங்கியது. எந்த ராகவ் தந்தையின் கால்களில் விழுந்து கிடக்க வேண்டிய இடத்திலெல்லாம் இருந்து தொழிலை பார்த்தாரோ, அவன் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. இந்த முதியவர் இப்போது வெறும் சுமை என்று அவன் நினைக்கத் தொடங்கினான். வீட்டின் விலையுயர்ந்த பொருட்கள் ஒவ்வொன்றாக விற்கப்பட்டன. வங்கியின் கடனை அடைக்க மாமனாரின் தனிப்பட்ட சொத்துக்களின் மீது ராகவ் கண் வைத்தான். ஆனால் அந்த ஆவணங்கள் அவனுக்கு கிடைக்கவில்லை. கோபமும் விரக்தியும் அந்த நோய்வாய்ப்பட்ட தந்தையின் மீது வெளிப்படத் தொடங்கியது. ஒரு நாள் காலை மாமனாருக்கு கடும் காய்ச்சல் இருந்தபோது ராகவும் சுசித்ராவும் இனி அவரை வீட்டின் முக்கிய அறையில் வைத்திருப்பதில் அர்த்தமில்லை என்று முடிவு செய்தனர். அந்த நோய்வாய்ப்பட்ட முதியவரால் வீட்டில் மருந்தின் நெடி வீசுகிறது, அது விருந்தினர்கள் மத்தியில் தவறான அபிப்பிராயத்தை உருவாக்குகிறது என்று நாசியை சுளித்துக்கொண்டு மூத்த மருமகள் கூறினாள். எந்தவிதமான வெட்கமும் மரியாதையும் இன்றி ராகவ் மாமனாரை அவரது மெத்தையிலிருந்து தூக்கி வீட்டின் பின்பகுதியிலிருந்த அந்த பழைய ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் போட்டான். பல ஆண்டுகளாக அங்குதான் குப்பைகள் போடப்பட்டு வந்தன. அது அறையா அல்லது நரகமா? சுவர்களில் இருந்த பிளாஸ்டர் உதிர்ந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் சிலந்தி வலைகள் ஒரு நிமிடம் கூட நிற்க முடியாத அளவுக்கு ஈரப்பதத்தின் துர்நாற்றம் வீசியது. அங்கே வெளிச்சமும் இல்லை, மின்விசிறியும் இல்லை.
அந்த நேரத்தில் மாமனாரின் கண்களில் தெரிந்த ஹெல்ப்லெஸ்னஸ் ஐயும் வலியையும் பார்த்து என் இதயம் துடித்தது. அவர் ஏதோ சொல்ல விரும்பினார். அவரது கை நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் ராகவ் இரக்கமின்றி கதவை பாதி மூடிவிட்டு, இதுதான் இனி உனக்கான இடம் என்று கூறிச் சென்றான். ஆகாஷ் அமைதியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். நான் எதிர்த்தபோது ராகவ் என் மீது கத்திவிட்டு, அதிகமாக இரக்கம் இருந்தால் நீயும் அங்கே போ என்று கூறினான். ஆகாஷ் என்னை இழுத்துச் சென்று அறைக்குள் பூட்டிவிட்டார். அன்று இரவு என்னால் தூங்க முடியவில்லை. ஸ்டோர் ரூம் ஜன்னல் வழியாக மாமனாருடைய முனகல் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அவர் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார். எந்த தந்தை தனது மகன்களை பட்டு மெத்தைகளில் உறங்க வைத்தாரோ இன்று அவர் பழைய கிழிந்த பாயில் படுத்திருந்தார். என் ஆன்மா என்னை குத்தியது. ராகவிடமிருந்து அடி வாங்க வேண்டியிருந்தாலும் சரி, மாமனாரை இந்த நிலையில் விட்டுவிட மாட்டேன் என்று முடிவு செய்தேன். நள்ளிரவில் அனைவரும் தூங்கிய பிறகு நான் மெதுவாக எழுந்தேன். சமையலறைக்குச் சென்று அவருக்கு லேசான கஞ்சியை சமைத்து ஒரு பழைய போர்வையை எடுத்துக்கொண்டு ஸ்டோர் ரூமை நோக்கிச் சென்றேன். அங்கே இருந்த நிசப்தம் ஆன்மாவையே உறைய வைக்கும்படி இருந்தது. கதவை திறந்தவுடன் எலிகள் ஓடும் சத்தம் கேட்டது. மாமனார் இருட்டில் தனது கிழிந்த கண்களால் கூரையை பார்த்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் கண்களில் கண்ணீர் வெள்ளமாக பெருகியது. அவர் தனது உயிரற்ற கைகளை உயர்த்தி என்னை ஆசீர்வதிக்க முயன்றார். ஆனால் அதற்கு வலு இல்லை. நான் அவர் தலையை என் மடியில் வைத்து அவருக்கு ஆதரவாக கஞ்சி ஊட்டினேன். அவர் கண்ணீர் என் உள்ளங்கையில் விழுந்தது. அது ஆசிட் போல என் இதயத்தை சுட்டெரித்தது. பழைய துணிகளுக்கு இடையே நான் போர்வையால் அவரை மூடினேன். மாமனார் என் கையை இறுக்கமாக பற்றிக் கொண்டார். அவர் என்னைச் செல்லவிடாமல் தடுப்பது போலிருந்தது. அந்த இருண்ட அறையில் குப்பைகளுக்கு இடையே நான் உணர்ந்தேன், உண்மையான செல்வம் பணத்தில் இல்லை, மாறாக நம்முடையவர்களுக்காக சிந்தும் கண்ணீரில்தான் இருக்கிறது என்று. அடுத்த சில நாட்களுக்கும் இதே நிலை தொடர்ந்தது. நான் நாள் முழுவதும் மூத்த மருமகளின் ஏச்சுகளை தாங்கிக் கொண்டு வீட்டு வேலைகளை செய்தேன். இரவில் திருட்டுத்தனமாக மாமனாரை கவனித்துக் கொண்டேன். ராகவ் அடிக்கடி போதையில் அங்கே வந்து கத்துவான். ஏ முதியவனே, சொல், அந்த உயில் எங்கே இருக்கிறது? இரண்டாவது லாக்கரின் சாவி எங்கே ஒளித்து வைத்திருக்கிறாய்? மாமனார் அமைதியாக இருப்பார். ராகவ் அவரை உலுப்பான். சில சமயம் அவர் கை கால்களில் மிதிப்பான். என் ரத்தம் கொதித்தது. ஆனால் நான் இயலாதவளாக இருந்தேன். மாளிகை இப்போது ஒரு சுடுகாடு போல தோன்றியது. வேலையாட்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். சுசித்ரா இனி வேலை செய்ய விரும்பவில்லை. அதனால் அனைத்து வேலைகளும் என் தலையில் விழுந்தன. அவர் மாமனாருக்கு கிடைக்கும் உணவின் அளவையும் குறைத்துவிட்டார். வருமானம் ஈட்ட முடியாத போது எதற்கு சாப்பிட வேண்டும் என்று அவர் கேலி செய்வார். நான் என் தட்டில் உள்ள உணவை சேமித்து வைத்து மாமனாருக்கு கொண்டு போய்க் கொடுப்பேன். ஒரு நாள் ராகவ் மாமனாரின் பழைய பெட்டியை வெளியே எடுத்து அனைவர் முன்னிலையிலும் அதை உடைத்தான். அதில் தங்கம் அல்லது சொத்து பத்திரங்கள் இருக்கும் என்று அவன் நினைத்தான். ஆனால் அதில் என்ன இருந்தது? என் மாமியாரின் பழைய புகைப்படங்கள், மாமனாரின் முதல் சம்பளம் வாங்கிய போது கிடைத்த ஒரு நாணயம் மற்றும் குழந்தைகளின் பால்யகால பொம்மைகள் மட்டுமே இருந்தன. ராகவ் கோபத்தில் அந்த நினைவுகளை தரையில் வீசி அதன் மீது மிதித்தான். கதவின் இடுக்கு வழியாக மாமனார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய அந்த அமைதியான அலறல் இன்றும் என் காதுகளில் ஒலிக்கிறது. உறவுகளின் இவ்வளவு அருவருப்பான முகத்தை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. பணம் ஒரு மனிதனை அந்த படுத்துவது மட்டுமல்ல, அவனை மிருகமாகவும் மாற்றிவிடும் என்பது அன்றே நிரூபணமானது. மாமனாரின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வந்தது. ஆனால் யாருக்கும் அவரை பற்றிய கவலை இல்லை. எல்லோரும் அவர் மறைத்து வைத்ததாக கருதப்படும் அந்த சொத்துக்காக காத்திருந்தார்கள். ஸ்டோர் ரூமில் கழித்த அந்த முதல் இரவு என் வாழ்வின் மிக நீண்ட மற்றும் பயங்கரமான இரவாக இருந்தது. ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த நகரமுமே வணங்கிச் சென்ற மாமனார் இன்று குப்பைகளுக்கு நடுவே ஒரு கிழிந்த பாயில் படுத்திருந்தார். அவர் சுவாசிக்கும்போது வரும் சத்தம் அந்த அமைதியான அறையில் பழைய இயந்திரம் போல ஒலித்தது. அவர் தலைக்கு அடியில் ஒரு பழைய தலையணையை வைத்தபோது அவர் என் மணிக்கட்டை பிடித்துக் கொண்டார். அவரது கைகளின் அந்த குளிர்ச்சியான உணர்வு இன்றும் என் ஆன்மாவை அதிரச் செய்கிறது. அவர் கண்களில் கண்ணீர் இல்லை, ஆனால் 1000 சொற்களை சொல்லும் ஒரு வெறுமை இருந்தது. வெளி உலகத்தின் ஜொலிப்பு அவருக்கு இறந்துவிட்டது என்பதை நான் உணர்ந்தேன். அடுத்த நாள் காலை சூரியனின் முதல் கதிர் அந்தச் சிறிய துவாரத்தின் வழியாக உள்ளே வந்தபோது அறையின் மூலையிலிருந்த பழைய பெட்டியின் மீது தடிமனான தூசி படிந்திருப்பதை நான் கண்டேன். மூத்த மருமகள் சுசித்ரா அதிகாலையிலேயே தனது உரத்த குரலால் வீட்டை அதிரச் செய்தாள். காலை உணவுக்கு என்ன சமைக்க வேண்டும் என்று சமையலறையில் கத்திக்கொண்டே இல்லாத வேலையாட்களை திட்டிக் கொண்டிருந்தாள். உண்மையில் வீட்டில் வேலையாட்கள் யாரும் இருக்கவில்லை. அவள் அடிக்கடி ஸ்டோர் ரூமை சுட்டிக்காட்டி அங்கே செல்லத் தேவையில்லை என்றும் அங்கு அழுக்கும் நோயும் மட்டுமே இருக்கிறது என்றும் கூறினாள்.
ராகவின் நடத்தை இன்னும் வன்முறையாக மாறியது. மாமனார் எங்கோ கோடிக்கணக்கான ரொக்கத்தையோ அல்லது நகைகளையோ மறைத்து வைத்திருப்பதாக அவன் உறுதியாக நம்பினான். அவன் ஒரு நாளைக்கு 3 முறை ஸ்டோர் ரூமுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் மாமனாரை கடுமையாக உலுக்கினான். ஒரு மதியம் நான் ஜன்னல் அருகே நின்றிருந்தபோது ராகவ் கத்துவதைக் கேட்டேன். ஏய் கிழவனே, வாயைத் திற! சுவிட்ச் பேங்க் ஆவணங்கள் எங்கே? அம்மா பெயரில் வாங்கிய நிலத்தின் அசல் பத்திரங்கள் எங்கே? மாமனாரால் பேச முடியாது என்பதால் அவர் தலையை அசைத்து மறுத்துக் கொண்டிருந்தார். ராகவ் கோபத்தில் அருகில் இருந்த பித்தளைச் செம்பை எடுத்து சுவரில் எறிந்தான். அது மாமனாரின் காதுக்கு அருகிலேயே சென்று விழுந்தது. என் இதயம் நடுங்கியது. நான் உள்ளே செல்ல முயன்றபோது ராகவ் என்னை தள்ளிவிட்டு, அஞ்சலி, இந்த முதியவனுக்காக பரிந்து பேசுவதை நிறுத்து. உனக்கு அவன் மீது அவ்வளவு பரிதாபம் இருந்தால் இன்று முதல் உனக்கான உணவும் நிறுத்தப்படும் என்று கூறினான். அன்றிலிருந்து நான் எனது பங்கின் உணவை மாமனாருக்கு ஊட்டத் தொடங்கினேன். நான் பட்டினியாக இருந்தாலும் அவர்களுக்காக திருட்டுத்தனமாக கஞ்சியும் பாலும் ஏற்பாடு செய்தேன். வீட்டின் சூழல் எப்படி இருந்தது என்றால் நாங்கள் ஏதோ போர்க்களத்தில் வாழ்வது போல இருந்தது. என் கணவர் ஆகாஷ் தனது அண்ணனின் கட்டுப்பாட்டில் முழுமையாக இருந்தார். மாமனாரின் உடல்நிலையை பற்றி நான் அவரிடம் பேசும்போதெல்லாம் அவர் முகத்தை திருப்பிக் கொள்வார். அஞ்சலி, அண்ணன் செய்வது வீட்டை மீட்பதற்காகத்தான். அப்பா எல்லா பணத்தையும் தொலைத்துவிட்டார். இப்போது நாம் வீதிக்கு வந்துவிட்டோம் என்று அவர் என்னிடம் கூறினார். பணம் வரும் போகும், ஆனால் தந்தை மீண்டும் வரமாட்டார் என்று நான் அவருக்கு புரிய வைக்க முயன்றேன். ஆனால் யாரோ அவர் மீது மந்திரம் செய்தது போல அவர் இருந்தார். மூத்த மருமகள் சுசித்ரா வீட்டின் விலையுயர்ந்த பொருட்களை ஒவ்வொன்றாக தனது பிறந்த வீட்டிற்கு அனுப்பத் தொடங்கினாள். வங்கி அதிகாரிகள் வந்து அனைத்தையும் பறிமுதல் செய்து விடுவார்களோ என்ற பயம் அவளுக்கு இருந்தது. அவள் மாமனாரின் அறையில் இருந்த ஒவ்வொரு பொருளையும் தேடினாள். ஏன் சாவியை தேடி மாமனாரின் பழைய கோட்பைகளையும் கிழித்துவிட்டாள். ஒரு இரவு கனமழை பெய்தபோது ஸ்டோர் ரூமின் கூரை ஒழுகத் தொடங்கியது. மாமனார் நனைந்து போயிருந்தார். நான் அங்கே சென்றபோது அவர் குளிரால் சுருண்டு போயிருந்ததைக் கண்டேன். நான் என் துப்பட்டாவால் அவர் உடலை துடைத்து அவரை என் அறைக்கு கூட்டி வந்து ஒரு போர்வையை கொடுத்தேன். அப்போது அவர் என் கையை பிடித்து தனது கிழிந்த சட்டையின் பையை சுட்டிக்காட்டினார். நான் கையை உள்ளே விட்டுப் பார்த்தேன். அங்கே எதுவும் இல்லை. அவர் ஏதோ பழைய நினைவை தேடுகிறார் என்று நான் நினைத்தேன். மாமனாரின் நிலையைக் கண்டு மருத்துவரை அழைப்பது மிக அவசியமாக இருந்தது. ஆனால் ராகவ் மறுத்துவிட்டான். மருத்துவருக்கு யார் பணம் கொடுப்பது? உன் தாய் வீட்டிலிருந்தா கொண்டு வருவாய் என்று அவன் கேட்டான். என் அம்மா கொடுத்த தங்க வளையல்களை நான் விற்று திருட்டுத்தனமாக ஒரு சிறிய கிளினிக் மருத்துவரை வீட்டிற்கு அழைத்தேன். மருத்துவர் மாமனாரை பரிசோதித்தபோது அவர் கண்களில் துக்கமும் ஆச்சரியமும் தெரிந்தது. அவர் என்னிடம் தனியாக, மகளே, இவருக்கு மருந்துகளை விட அன்பும் மரியாதையுமே தேவை. அவர் மனம் உடைந்து விட்டதால் உடல் ஒத்துழைக்க மறுக்கிறது என்று கூறினார். மருத்துவர் சொன்னதைக் கேட்டு நான் கதறி அழுதேன். மாமனார் நான் அழுவதை பார்த்துவிட்டார். சைகை மூலம் என்னை அருகில் அழைத்து மிகுந்த சிரமப்பட்டு, அழாதே, விதி என்று முணுமுணுத்தார். அந்த வார்த்தைகள் இன்றும் என் காதுகளில் ஒலிக்கின்றன. அடுத்த சில நாட்களுக்கு மாமனார் மீதான கொடுமை அதிகரித்தது. அவர்கள் அவருக்கு குளிப்பாட்டுவதையும் நிறுத்திவிட்டனர். நான் அவருக்கு குளிக்க வெந்நீர் வைக்கும்போது சுசித்ரா எரிவாயுவை அணைத்து விடுவாள். வெந்நீர் ஏன் வீணாக்கிற? குளிர்ந்த நீரிலேயே குளிப்பாட்டு என்று அவள் சொல்வாள். டிசம்பர் மாத கடுங்குளிரில் அந்த இயலாத முதியவரை குளிர்ந்த நீரில் குளிப்பாட்டச் சொல்கிறார்களே என்று என் மனம் வேதனைப்பட்டது. நான் என் வாளியில் சுடுநீரை எடுத்துச் சென்று அவருக்கு குளிப்பாட்டினேன். அப்போது அவர் முதுகில் சில நீல நிறக் காயங்கள் இருப்பதைக் கண்டேன். ராகவ் அவரை அடித்திருக்கிறான் என்பது உறுதியானது. இதைக் கண்டதும் என் ரத்தம் கொதித்தது. நான் ராகவிடம் சென்று இதற்கு கணக்கு கேட்டபோது அவன் என்னை அறைந்துவிட்டான். ஆகாஷும் எனக்கு ஆதரவாக இல்லை. அந்த அறை என் உள்ளத்தில் ஒரு தீப்பொறியை உண்டாக்கியது. இனி நான் மாமனாருக்கு கேடயமாக இருப்பேன் என்று முடிவு செய்தேன். நான் இரவும் பகலும் அவருடனேயே அமரத் தொடங்கினேன். அந்த அறை துர்நாற்றத்திற்கும் எலிகளுக்கும் நான் பழகிவிட்டேன். மாமனார் சுவரில் ஏதோ கோடுகளை வரைந்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன். அவர் தனது நாட்களை எண்ணுகிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த கோடுகளுக்குள் ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருந்தது. அவர் 3 கோடுகளை வரைவார், பிறகு அவற்றை அழித்து விடுவார். ஒருமுறை அவர் தரையிலிருந்த தூசியில் 10 என்று எழுதினார். அவர் 10 ரூபாய் கேட்கிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த வீட்டில் 10 ரூபாய் கூட எஞ்சியிருக்கவில்லை. எல்லாம் கடனில் மூழ்கியிருந்தது. மூத்த மருமகள் இப்போது வீட்டின் பழைய மரச்சாமான்களையும் மிகக் குறைந்த விலைக்கு விற்கத் தொடங்கினாள்.
ஒரு நாள் அவர் விருப்பமான அந்த சாய்வு நாற்காலியையும் அவள் விற்றுவிட்டாள். அதில் அமர்ந்துதான் அவர் மணிக்கணக்கில் எங்களுக்கு கதைகள் சொல்வார். அந்த நாற்காலியை எடுத்துச் செல்வதை ஜன்னல் வழியாக பார்த்த மாமனார் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. அந்த நாற்காலி வெறும் மரத்துண்டு அல்ல, அது அவருடைய கடந்த காலப் பெருமையின் கடைசிச் சின்னம். மாமனாரின் நோய் இப்போது அவரது நுரையீரலை பாதித்திருந்தது. அவருக்கு தொடர்ந்து இருமல் இருந்தது. ஒவ்வொரு முறை இருமும்போதும் அவர் வாயிலிருந்து ரத்தம் வந்தது. இதை பார்த்த ராகவ், இனி இவருடைய முடிவு நெருங்கிவிட்டது. நல்லதுதான், இந்த சுமையிலிருந்து விடுபடலாம் என்று கூறினான். அவன் மாமனார் முன்னாலேயே அவரது இறுதிச் சடங்கிற்கான செலவுகளைப் பற்றி பேசத் தொடங்கினான். விறகு விலை அதிகமாகிவிட்டது, இவரை அருகிலுள்ள சுடுகாட்டிலேயே எரித்து விடுவோம் என்று அவன் கூறினான். இதை கேட்ட மாமனார் கண்களை மூடிக்கொண்டார். அந்த நொடியே அவர் ஆன்மா இறந்துவிட்டது போல எனக்கு தோன்றியது. உடல் மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்தது. அன்று இரவு மாமனார் மண்ணில் புதைத்து வைத்திருந்த ஒரு பழைய சிறிய பெட்டியை எனக்கு காட்டினார். நான் அதை திறந்தபோது அதில் என் மாமியாரின் ஒரு சிறிய பொட்டும் காய்ந்த ரோஜாப்பூவும் இருந்தன. அவர் தன் வாழ்வின் மிக விலையுயர்ந்த சொத்தை எனக்கு தருவது போல அந்த பெட்டியை என்னிடம் ஒப்படைத்தார். ஒரு நாள் ஒரு அந்நியன் வீட்டிற்கு வெளியே வந்து நின்றபோதுதான் மர்மம் தொடங்கியது. அவன் கருப்பு கோட் அணிந்திருந்தான். அவன் அடிக்கடி மாமனாரைப் பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தான். ராகவ் அவனை துரத்தி விட்டான். ஆனால் அந்த மனிதன் கிளம்பும்போது என்னிடம் ஒரு காகிதத்தை கொடுத்து, நேரம் குறைவு, நோட்டுகளை பத்திரமாக வைத்துக்கொள் என்று கூறினான். எனக்கு எதுவும் புரியவில்லை. என்ன நோட்டுகள்? எங்களிடம் உண்பதற்கு கூட பணம் இல்லையே. ராகவின் கண்களிலிருந்து தப்பித்து, மாமாரிடம் அப்படி ஏதோ இருந்ததா? அந்த மனிதனைப் பற்றி நான் மாமாரிடம் கேட்க முயன்றேன். ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். அவர் கண்களில் விசித்திரமான பயமும் எச்சரிக்கையும் இருந்தன. தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதை அவர் அறிந்திருந்தாரா, அல்லது ஏதோ பெரிய உண்மையை அவர் மறைத்து வருகிறாரா? மனித பேராசைக்கு எல்லை இல்லை என்பது மூத்த மருமகள் மாமனாரின் கிழிந்த மெத்தையை கிழித்தபோது தெரிந்தது. நோட்டுகள் மெத்தைக்குள் தைக்கப்பட்டிருக்கும் என்று அவள் நினைத்தாள். அவள் பஞ்சு முழுவதையும் வெளியே எடுத்துவிட்டு மாமனாரை தரையில் படுக்க வைத்துவிட்டுச் சென்றாள். அன்று இரவு மாமனார் குளிரால் நீல நிறமாக மாறினார். நான் என் புடவைகளை விரித்து அவருக்கு படுக்கை தயார் செய்தேன். மாமனார் என் கையை பிடித்துக்கொண்டு நீண்ட நேரம் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்களில் ஆழ்ந்த நன்றி உணர்வு இருந்தது. அவர் தனது கிழிந்த சட்டையிலிருந்து எதையோ எடுக்க முயன்றார். ஆனால் பலவீனத்தின் காரணமாக முடியவில்லை. நான் அவருக்கு உதவ முயன்றபோது அவர் தலையசைத்து மறுத்துவிட்டார். ஏதோ சரியான தருணத்திற்காக அவர் காத்திருப்பது போல இருந்தது. வீட்டின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே இருந்தது. வங்கி அதிகாரிகள் இப்போது வீட்டின் வெளியே ஜப்தி நோட்டீஸை ஒட்டிவிட்டுச் சென்றனர். ராகவ் பைத்தியம் பிடித்தவனைப் போல வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் தோண்டிக் கொண்டிருந்தான். மாமனார் எங்கோ தங்கத்தை மறைத்து வைத்திருப்பதாக அவன் உறுதியாக நம்பினான். வீட்டின் முற்றத்தில் இருந்த மரங்களைக் கூட அவன் வெட்டிச் சாய்த்தான், ஒருவேளை வேர்களுக்கு அடியில் ஏதாவது கிடைக்குமோ என்று. மாமனார் இதையெல்லாம் பார்த்துவிட்டு தனது விதியை எண்ணி அழுதார். எதை அவர் தன் வியர்வையால் சாம்ராஜ்யமாக உருவாக்கினாரோ அதை அவருடைய சொந்த மகன்களே அழித்துக் கொண்டிருந்தனர். உறவுகளின் இந்த படுகொலையை பார்த்து என் ஆன்மாவே நடுங்கியது. ராகவுக்கு எதுவும் கிடைக்காத அந்த நாளில் அவன் மாமனாருக்கு ஏதோ கெடுதல் செய்து விடுவானோ என்று நான் பயந்தேன். அந்த நாள் இப்போது வெகு தொலைவில் இல்லை. மாமனாரின் சுவாசம் அவரை விட்டு பிரிந்து கொண்டிருந்தது. காற்றில் விசித்திரமான மர்மம் கலந்திருந்தது. மாமனாரின் வாழ்வின் கடைசி 3 நாட்கள் ஏதோ ஒரு பயங்கரமான கனவு போல இருந்தன. ஸ்டோர் ரூமின் காற்று கனமாக மாறியிருந்தது. அதில் மரணத்தின் வருகையை தெளிவாக கேட்க முடிந்தது. அவருக்கு கடும் காய்ச்சல் இருந்தது. அவர் படுத்திருந்த அந்த ஈரமான பாயை கூட அவர் உடல் வெப்பம் சூடாக்கியது. ராகவும் சுசித்ராவும் இப்போது ஸ்டோர் ரூம் பக்கம் பார்ப்பதையே முற்றிலும் நிறுத்திவிட்டனர். அக்கம்பக்கத்தினர் யாராவது வெளியே சந்தித்து மாமனாரின் உடல்நலம் பற்றி விசாரித்தால் ராகவ் மிகவும் வெட்கமின்றி புன்னகைத்து, பாபுஜி ஓய்வெடுக்கிறார், முதுமை என்பதால் சிறு உடல்நலக்குறைவு இருக்கத்தான் செய்யும் என்று கூறிவிடுவான். ஆனால் வீட்டிற்குள் இருந்த உண்மை என்னவென்றால் அந்த முதியவருக்கு தண்ணீர் கூட கொடுக்க ஆளில்லை. அந்த 3 நாட்களிலும் நான் என் இமைகளை கூட மூடவில்லை. என் நேரம் முழுவதும் அந்த ஈரப்பதம் நிறைந்த அறையிலேயே கழிந்தது. நான் அவர் நெற்றியில் குளிர்ந்த ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தேன். ஒன்று அவர் குணமடைய வேண்டும், அல்லது இந்த நரக வாழ்க்கை அவருக்கு முற்றுப்பெற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். அவர் உதடுகள் காய்ந்து வெள்ளையாகிவிட்டன. இப்போது அவர் எதையும் விழுங்கும் நிலையில் இல்லை. மாமனாரின் கண்கள் பெரும்பாலும் அறையின் இருண்ட மூலையில் பதிந்திருந்தன. அங்கே குப்பைகள் குவிந்து கிடந்தன. அங்கே இருக்கும் எலியை அவர் பார்க்கிறார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர் கண்களில் விசித்திரமான ஏக்கம் இருந்தது.
கடைசி இரவு வெளியே நிசப்தம் நிலவியபோது, வீடே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது, மாமனார் திடீரென்று என் விரலை முழு பலத்துடன் பற்றிக்கொண்டார். அவர் பிடியிலிருந்த அந்த துடிப்பு என்னை பயமுறுத்தியது. ஒரு அணைந்து கொண்டிருக்கும் விளக்கு கடைசி முறையாக முழு ஒளியுடன் சுடர்விடுவது போல அவர் கண்களில் ஒரு மின்னல் தோன்றியது. நடுங்கும் கைகளால் அவர் சைகை செய்து அந்த பழைய அழுக்குத் தலையணைக்கு அடியில் கையை வைக்கச் சொன்னார். அந்த தலையணை துர்நாற்றம் வீசியது. பல ஆண்டுகால தூசி அதில் நிறைந்திருந்தது. நான் கையை உள்ளே விட்டதும் என் விரல்களுக்கு ஏதோ பட்டு போன்ற உணர்வு கிடைத்தது. நான் வெளியே எடுத்தபோது அது ஒரு சிறிய கருப்பு வெல்வெட் பை. மாமனார் தனது கண்களால், இப்போதே இதை திறக்காதே, உடனே இதை உன் புடவை முந்தானையில் மறைத்துக்கொள் என்று கண்டிப்பான சைகை செய்தார். அவர் முகம் வியர்வையில் நனைந்திருந்தது. அந்த சிறிய சைகையை செய்வதற்கு அவர் தன் எஞ்சிய ஆற்றல் முழுவதையும் செலவிட்டது போல இருந்தது. இதற்குப் பிறகு நடந்தவை என்னை உறைந்து போகச் செய்தன. மாமனார் தனது கிழிந்த பனியனுக்குள் கையை விட்டார். அங்கே அவர் தன் நெஞ்சோடு சேர்த்து எதையோ மறைத்து வைத்திருந்தார். அவர் நடுங்கும் கைகளால் 3 நோட்டுகளை வெளியே எடுத்தார். அவை 1 ரூபாய் மதிப்புள்ள பழைய அழுக்கான மற்றும் கிழிந்த நோட்டுகள். அந்த நோட்டுகளின் நிலை எப்படி இருந்தது என்றால் பிச்சைக்காரர் கூட அதை வாங்க மறுத்துவிடுவார். அவற்றின் பல இடங்களில் டேப் ஒட்டப்பட்டிருந்தது. அவை சிதைந்தும் போயிருந்தன. அவர் அந்த 3 நோட்டுகளையும் என் கையில் வைத்து என் கண்களை ஆழ்ந்து பார்த்தார். என் ஆன்மாவையே ஊடுருவி பார்ப்பது போல் இருந்தது. அவர் உலர்ந்த உதடுகள் அசைந்தன. ஏதோ சொல்ல அவர் மிகவும் முயற்சித்தார். அவர் தொண்டையிலிருந்து ஒரு கரகரப்புச் சத்தம் வந்ததே தவிர சொற்கள் வெளிவரவில்லை. வறுமையும் அவமானமும் நிறைந்த இந்த காலம் அவர் மனநிலையை பாதித்துவிட்டது என்று நான் நினைத்தேன். கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதியாக இருந்த தீனாநாத்ஜி தனது இறுதி உயிலாக எனக்கு இந்த குப்பைத் துண்டுகளை ஏன் கொடுக்கிறார்? அவர் நினைவு தப்பிவிட்டாரா? ஆனால் அவர் கண்களின் உறுதி வேறு ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தது. அவர் கண்ணிலிருந்து ஒரு கடைசி பெரிய கண்ணீர் துளி என் உள்ளங்கையில் விழுந்து அந்த 3 ரூபாய் நோட்டுகளை நனைத்தது. அதே நொடியில் அவர் பிடி தளர்ந்து கை உயிரற்றதாக தரையில் விழுந்தது. ஒரு காலத்தில் நகரத்தின் பொருளாதாரத்தை தன் விரல் நுனியில் ஆட்டிய தீனாநாத்ஜி இன்று மருந்து கூட இல்லாமல், சொந்தங்கள் எவரும் அண்டாமல் குப்பைகளுக்கு நடுவே உயிர் பிரிந்திருந்தார். நான் அங்கே ஒரு கல் சிலை போல அமர்ந்திருந்தேன். என் ஒரு கையில் அந்த கிழிந்த நோட்டுகள் இருந்தன, மறு கையில் அந்த வெல்வெட் பை இருந்தது. நான் கத்த நினைத்தேன், ஆனால் என் தொண்டை அடைத்துக் கொண்டது. சிறிது நேரம் கழித்து சுயநினைவு வந்ததும் நான் கதறி அழுதேன். என் அழுகுரல் கேட்டு ராகவ் ஸ்டோர் ரூமுக்குள் வந்தான். அவன் முகத்தில் துக்கமில்லை, மாறாக ஒரு விசித்திரமான நிம்மதி இருந்தது. அவன் சில்லிட்டுப் போன மாமனாரின் உடலை பார்த்துவிட்டு என் பக்கம் திரும்பி, அழுவதை நிறுத்து. நடக்க வேண்டியது நடந்துவிட்டது. இனி நாள்தோறும் நடக்கும் இந்த சலசலப்புக்காவது ஒரு முடிவு வந்ததே என்று கரகரப்பான குரலில் கூறினான். ராகவ் உடனடியாக தன் நண்பர்களுக்கும் ஒரு பண்டிதருக்கும் ஃபோன் செய்தான். இரவு இருட்டிலேயே இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகள் தொடங்கின. ஆனால் மாமனாரின் உடல் சூடு தணியும் முன்பே ராகவும் சுசித்ராவும் ஸ்டோர் ரூமில் பைத்தியக்காரத்தனமாக தேட ஆரம்பித்ததைக் கண்டபோது என் இதயம் நின்றது. அவர்கள் அந்த பழைய படுக்கையை கிழித்தனர். மரப்பெட்டிகளை கோடாரியால் உடைத்தனர். அவர்கள் உயிலைத் தேடினார்கள். அவர்களின் உறக்கத்தை கெடுத்த வைரம் வைடூரியங்களை தேடினார்கள். ராகவ் கத்தினான், அவை எங்கே போயின? அந்த முதியவர் வெறும் கையுடன் இறந்திருக்க முடியாது. அவன் என்னை சுவரோடு சார்த்தி கையை முறுக்கி, உன்னிடம் ஏதேனும் கொடுத்தாரா? சொல் என்று கேட்டான். நான் என் முஷ்டியை இறுக மூடிக்கொண்டேன். என் சேலை முந்தானையில் அந்த பையும் 3 நோட்டுகளும் மறைந்திருந்தன. நான் அழுது கொண்டே, அவர் எனக்கு எதுவும் கொடுக்கவில்லை, அவரால்தான் பேசவே முடியவில்லையே என்று கூறினேன். ராகவ் என்னை தள்ளிவிட்டு ஏசி திட்டிக்கொண்டே வெளியேறினான். இறுதிச் சடங்கின் போதும் ராகவின் கவனம் சிதையின் விறகுகள் மீது இல்லை, மாறாக வருகை தரும் விருந்தினர்களின் பேச்சுகள் மீதே இருந்தது. அவன் அனைவரின் காதுகளிலும், கடன்கள் அதிகம், அதனால்தான் அனைத்தையும் எளிமையாகச் செய்கிறோம் என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். நான் மாமனாரின் சிதை எறிவதை பார்த்தேன். அந்த 3 நோட்டுகளின் பாரம் என் நெஞ்சில் அழுத்துவதை உணர்ந்தேன். வீட்டிற்கு திரும்பியதும் ராகவ் மாமனாரின் அறையை முழுமையாக சீல் வைத்தான். ஏதோ அங்கே புதையல் புதைந்து கிடப்பது போல. ஆனால் புதையல் அந்த கிழிந்த காகிதங்களுக்குள் என்னிடம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதன் அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. 13வது நாள் சடங்கு வரை காத்திருப்பது கூட ராகவுக்கு பொறுக்கவில்லை. மறுநாளே அவன் மாமனாரின் பழைய கோப்புகளை எரிக்கத் தொடங்கிவிட்டான். எரிந்து கொண்டிருக்கும் அந்த ஆவணங்களின் சாம்பலை பார்த்தபோது மாமனாரின் ஒட்டுமொத்த இருப்பும் அழிந்துவிட்டது போல எனக்கு தோன்றியது. ஆனால் அந்த 3 நோட்டுகள் மீண்டும் மீண்டும் என் நினைவில் வந்து சென்றன.
இறக்கும் தருவாயில் மாமனார் ஏன் என்னையே தேர்ந்தெடுத்தார்? நான் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறேன் என்று ஆகாஷ் கேட்டபோது நான் அவரிடமும் எதையும் சொல்லவில்லை. ஆகாஷின் அப்பாவித்தனம் ராகவின் பேராசைக்கு பலியாகிவிடுமோ என்று நான் பயந்தேன். அந்த நோட்டுகளுக்கு பின்னால் ஏதோ ஒரு ஆழ்ந்த மர்மம் இருந்தது. இந்த வறுமை கதையை மாற்றக்கூடிய ஒரு கண்ணி அது. அந்த நோட்டுகளின் உண்மையை அறியும் வரை நான் நிம்மதியாக இருக்கப் போவதில்லை என்று முடிவு செய்தேன். மாமனாரின் ஆன்மா அந்த ஸ்டோர் ரூம் குப்பைகளுக்கு வெளியே அவரது உண்மை வராததால்தான் அலைந்து கொண்டிருக்கிறதோ என்று தோன்றியது. மாமனார் மறைந்த பிறகு அந்த மாளிகையில் நிலவிய நிசப்தம் அமைதிக்கானதல்ல, அது வரப்போகும் புயலின் அறிகுறி. மாமனார் தனது ரகசியங்களை சுடுகாட்டிற்கே கொண்டு சென்று விட்டார் என்று ராகவும் சுசித்ராவும் நம்பினர். ஆனால் எனக்குள் ஒரு பதற்றம் உறங்கவிடாமல் செய்தது. மாமனார் மறைந்து 1 வாரம் ஆகிவிட்டது. ராகவ் இப்போது கடனை அடைக்கவும் மீதமுள்ள பணத்துடன் வேறு நகரத்திற்கு குடியேறவும் மாளிகையை விற்கத் துடித்துக் கொண்டிருந்தான். வீடு விற்றுவிட்டால் ஸ்டோர் ரூமும் அதன் சுவர்களுக்குள் மறைந்துள்ள ரகசியங்களும் என்றென்றைக்கும் புதைக்கப்பட்டுவிடும் என்று நான் அஞ்சினேன். ஒரு இரவு வீடே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது நான் என் பீரோவின் ரகசிய பகுதியிலிருந்து அந்த வெல்வெட் பையையும் 3 கிழிந்த 10 ரூபாய் நோட்டுகளையும் எடுத்தேன். அறையின் மங்கலான வெளிச்சத்தில் அவற்றை மேசையில் பரப்பினேன். மேலோட்டமாக பார்க்கையில் அவை குப்பைத் துண்டுகள் போல தெரிந்தன. அழுக்கான, பழைய மற்றும் பல இடங்களில் கிழிந்தவை. ஆனால் நான் உற்று பார்த்தபோது என் தலை சுற்றியது. மாமனார் அந்த நோட்டுகளை மிகவும் கவனமாக டேப் போட்டு ஒட்டியிருந்தார். அந்த 3 நோட்டுகளின் வரிசை எண்களுடன் சீரியல் நம்பர்ஸ் யாரோ கைவரிசை காட்டியிருப்பதை நான் கவனித்தேன். மிக மெல்லிய ஊசி அல்லது பேனாவால் அந்த எண்களை கீறி வேறு சில இலக்கங்கள் எழுதப்பட்டிருந்தன. என் இதயம் வேகமாக துடித்தது. நான் ஒரு டார்ச் லைட் எடுத்து அந்த நோட்டுகளை வெளிச்சத்திற்கு நேராக வைத்தேன். நோட்டின் காகிதத்திற்குள் இருக்கும் வாட்டர்மார்க் அருகே மிக நுண்ணிய எழுத்துக்களில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. அது சாதாரண எழுத்து அல்ல, ஏதோ ஒரு வரைபடம் போல இருந்தது. நான் 3 நோட்டுகளையும் ஒன்றாக சேர்த்தபோது இவை நோட்டுகள் அல்ல, ஒரு புதிரின் 3 பகுதிகள் என்று உணர்ந்தேன். அந்த 3 நோட்டுகளின் கிழிந்த ஓரங்களை ஒரு குறிப்பிட்ட முறையில் இணைத்தபோது ஒரு முகவரியும் சில இலக்கங்கள் கொண்ட குறியீடும் கோட் வெளிப்பட்டது. அது ஏதோ ஒரு வங்கியின் லாக்கர் போல இருந்தது, ஆனால் வங்கியின் பெயர் அதில் இல்லை. அப்போதுதான் அந்த வெல்வெட் பை நினைவுக்கு வந்தது. நான் அதை திறந்தபோது அதிலிருந்து பித்தளையாலான ஒரு பழைய சாவிக் கொத்து கிடைத்தது. அதில் எண்களோ எழுத்துக்களோ இல்லை, ஆனால் அதன் மீது ஒரு சிறிய அடையாளம் இருந்தது, உதயமாகும் சூரியன். இந்த அடையாளம் எனக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. திடீரென்று என் மனதில் மின்னல் போல ஒரு எண்ணம் தோன்றியது. மாமனாரின் பழைய அலுவலகத்திற்கு அருகே ரைசிங் சன் கோ ஆபரேட்டிவ் வங்கி என்ற மிகப் பழைய மற்றும் சிறிய வங்கி ஒன்று இருந்தது. இந்த சாவி அந்த வங்கியுடையதா? ஆனால் மாமனார் ஏன் இதை இவ்வளவு பாதுகாப்பாக மறைத்து வைத்தார்? ராகவ் அவரது எல்லா வங்கிக் கணக்குகளையும் சல்லடை போட்டு தேடி முடித்துவிட்டானே. பிறகு இந்த வங்கி மட்டும் எப்படி அவன் கண்களில் படாமல் போனது? அப்போதுதான் எனக்கு புரிந்தது, ராகவ் பெரிய வங்கிகளையும் முதன்மையான கணக்குகளையும் மட்டுமே தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் மாமனார் தனது உண்மையான உயிலை மக்கள் மறந்தே போன அந்த சிறிய வங்கியில்தான் பாதுகாப்பாக வைத்திருந்தார். இரவு செல்லச் செல்ல மர்மம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அந்த நோட்டுகளில் இருந்த எண்களை ஒரு காகிதத்தில் குறித்து கொண்டேன். அவை 712418 என்று இருந்தன. இது ஏதோ ஒரு தேதியாகவோ அல்லது லாக்கர் பாஸ்வேர்டாகவோ இருக்கலாம் என்று நினைத்தேன். அந்த எண்களை மாமனாரின் பிறந்த தேதியுடன் ஒப்பிட்டு பார்த்தேன், ஆனால் பொருந்தவில்லை. அப்போதுதான் மாமனார் அடிக்கடி தூக்கத்தில் உளரும்போது 7 அடிகள் 12 வளைவுகள் என்று சொல்வது எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த எண்கள் ஏதோ ஒரு இடத்திற்குச் செல்லும் வழியா? அல்லது ரகசிய லாக்கருக்கான குறியீடா? நான் அந்த நோட்டுகளை மீண்டும் உற்று பார்த்தேன். நோட்டுகளில் ஒட்டப்பட்டிருந்த டேப்பிற்கு அடியில் மங்கலான எழுத்துக்கள் இருந்தன. நான் மிகவும் கவனமாக டேப்பின் ஒரு முனையை நீக்கியபோது அடியில் இறுதி நம்பிக்கை, ஆன்டிம் விஸ்வாஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. என் மூச்சு நின்றது. மாமனார் ஏன் என் மீது இவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்தார்? தன் சொந்த மகன்களே எதிரிகளாக மாறிவிட்டனர் என்பது அவருக்கு தெரிந்திருந்ததா? அந்த நேரத்தில்தான் மாமனார் சுவரில் கோடுகளை வரைந்து கொண்டிருந்த ஸ்டோர் ரூம் சுவர் நினைவுக்கு வந்தது. நான் ஓட்டமும் நடையுமாக ஸ்டோர் ரூம் சென்றேன். ராகவ் அதற்கு பூட்டு போட்டிருந்தான், ஆனால் துருப்பிடித்த ஜன்னல் வழியாக உள்ளே பார்க்க முடிந்தது. டார்ச் வெளிச்சத்தில் பார்த்தபோது அவர் கோடுகள் வரைந்திருந்த இடத்தின் பிளாஸ்டர் பெயர்ந்திருந்தது. நான் ஜன்னல் கம்பிகளுக்கு இடையே கையை விட்டு ஒரு கல்லை எடுத்து அந்த பெயர்ந்த பகுதியை தோண்டினேன். அங்கே ஒரு சிறிய பள்ளம் இருந்தது. அதற்குள் பழைய டைரியின் ஒரு பக்கம் மடிக்கப்பட்டு இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் என் அறைக்கு வந்தேன். அந்த பக்கத்தில் மாமனாரின் நடுங்கும் கையெழுத்தில் இப்படி இருந்தது:
ராகவும் சுசித்ராவும் என்னை மெதுவாக கொள்கிறார்கள். என் மருந்துகளின் நிறம் மாற்றப்பட்டுவிட்டது. அஞ்சலி, நீதான் என் கடைசி நம்பிக்கை. அந்த 3 நோட்டுகளையும் ஒருபோதும் பிரிக்காதே. அவைதான் உன்னை உண்மையை நோக்கி அழைத்துச் செல்லும். இதை படித்ததும் என் உடல் சிலிர்த்தது. சொத்துக்காக நடக்கும் சண்டை என்று நான் நினைத்தது உண்மையில் நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு கொலைச்சதி. தன் மரணத்தை முன்கூட்டியே உணர்ந்த மாமனார் இதையெல்லாம் எனக்காக செய்திருக்கிறார். ஆனால் இப்போது ஆபத்து என் மீதும் இருந்தது. என்னிடம் அந்த நோட்டுகளும் சாவியும் இருப்பது ராகவிற்கு தெரிந்தால் அவன் என்னையும் விடமாட்டான். அடுத்த சில நாட்கள் எனக்கு அக்கினி பரீட்சையாக இருந்தன. ராகவ் வீட்டை விற்பதற்கான ஆவண வேலைகளை முடித்துவிட்டான். இன்னும் 3 நாட்களில் நாம் இந்த மாளிகையை காலி செய்ய வேண்டும் என்று அவன் என்னிடம் கூறினான். என்னிடம் நேரம் மிகவும் குறைவாக இருந்தது. நகரத்தின் மறுமுனையில் இருந்த அந்த வங்கிக்கு நான் செல்ல வேண்டும். நான் என் தோழி ரீதாவிற்கு ஃபோன் செய்து அனைத்தையும் சொன்னேன். நான் பிறந்த வீட்டிற்குச் செல்வதாக கூறி அங்கிருந்து நேராக வங்கிக்குச் செல்வது என்று திட்டம் போட்டோம். ஆனால் ராகவ் மிகவும் தந்திரமானவன். அவன் என் அறையைச் சோதனையிடத் தொடங்கினான். ஒரு மாலை நான் குளித்துவிட்டு வெளியே வந்தபோது ராகவ் என் பீரோவில் இருந்த புடவைகளை தரையில் வீசிவிட்டு எதையோ தேடிக்கொண்டிருந்தான். என் இதயம் துடித்தது. அந்த நோட்டுகள் என் தாயின் புகைப்படத்திற்கு பின்னால் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. ராகவ் அந்த புகைப்படத்தை நெருங்கும் தருவாயில் சுசித்ரா அவனை வெளியே அழைத்தாள். நான் மயிரிழையில் தப்பினேன். அன்று இரவு அந்த நோட்டுகளை ஒரு துணியில் சுற்றி என் இடுப்பில் கட்டிக்கொண்டு மறைத்து வைத்தேன். 3வது நாள் காலை நான் பையை எடுத்துக்கொண்டு கிளம்ப தயாராக இருந்தேன். ராகவ் என் கண்களை உற்று பார்த்து, அஞ்சலி, நீ எதையோ மறைக்கிறாய். அந்த முதியவர் உன்னிடம் ஏதோ கொடுத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். நீ அதை அமைதியாக என்னிடம் கொடுத்துவிட்டால் நான் உனக்கு ஒரு பங்கை கொடுத்து விடுவேன். இல்லையென்றால் இந்த வீட்டை விட்டு வெளியேறும் பாதைகள் மிகவும் ஆபத்தானவை என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்று கூறினான். அவன் மிரட்டல் என்னை பயமுறுத்தியது. ஆனால் என் நோக்கம் உறுதியாக இருந்தது. நான் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு என்னிடம் எதுவும் இல்லை, வேண்டுமானால் என் பையைச் சோதித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவன் என் பையைச் சோதித்தான். அதில் சில உடைகள் மட்டுமே இருந்தன. அவன் என்னைச் செல்ல அனுமதித்தான். ஆனால் அவன் என்னை பின்தொடர்வான் என்பது எனக்கு தெரியும். நான் ஸ்டேஷன் சென்றேன். ஆனால் ரயிலில் ஏறுவதற்கு பதிலாக பின்வழியாக வெளியேறி ஒரு ஆட்டோவில் ஏறி ரைசிங் சன் வங்கி நோக்கிச் சென்றேன். அந்த பயணம் முழுவதும் ஏதோ ஒரு கார் என்னை பின்தொடர்வது போல உணர்ந்தேன். அந்த பழைய வங்கியின் முன் நான் சென்றடைந்தபோது என் இதயத்துடிப்பு அதிகரித்தது. அந்த வங்கி துருப்பிடித்த கேட்டுகளுடன் ஒரு பழைய மாளிகை போல தோன்றியது. உள்ளே நிசப்தம் நிலவியது. நான் கவுண்டருக்கு சென்று அந்த பித்தளை சாவிக்கொத்தை காட்டினேன். மிகவும் வயதான அந்த மேலாளர் என்னை மேலிருந்து கீழ்வரை பார்த்துவிட்டு கண்ணாடியை சரிசெய்து கொண்டு, தீனானா ஜியின் மருமகளா என்று கேட்டார். நான் தலையசைத்தேன். அவர் என்னை ஒரு பழைய கேபினுக்கு அழைத்தார். அங்கிருந்த காற்றில் பழைய கோப்புகளின் வாசம் இருந்தது. அவர் ஒரு கனமான பதிவேட்டை திறந்து அந்த 3 நோட்டுகளை பற்றி கேட்டார். நான் அந்த கிழிந்த நோட்டுகளை அவர் முன் வைத்தபோது அவர் கண்களில் ஒரு மின்னல் தோன்றியது. அவர் அந்த நோட்டுகளை ஒரு சிறப்பு ஒளியின் கீழ் வைத்து சரிபார்த்தார். மேலாளர் மெல்லிய குரலில், தீனானா ஜி 10 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஏற்பாட்டை செய்திருந்தார். அவர் இந்த உலகத்தில் இல்லாத போதும் அவருடைய உயில் தொடர்பாக ஏதேனும் தகராறு ஏற்பட்டால் யாரிடம் இந்த 3 நோட்டுகள் இருக்கிறதோ அவரே உண்மையான வாரிசு என்று அவர் சொல்லியிருந்தார் என்றார். அவர் என்னை ஒரு கனமான இரும்பு கதவை நோக்கி அழைத்துச் செல்லுமாறு கூறினார். நாங்கள் லாக்கர் அறைக்குச் சென்றோம். சுவர்கள் ஈரப்பதத்துடனும் இருளுடனும் இருந்தன. நாங்கள் அந்த லாக்கரை நெருங்க நெருங்க மாமனாரின் கடைசி மூச்சுகள் எனக்கு நினைவுக்கு வந்தன. 712 என்ற எண்ணை கொண்ட லாக்கருக்கு முன்னால் நின்றோம். நோட்டுகளில் இருந்த எண்கள் 7, 12, 4, 18 என்பவை லாக்கர் கடவுச்சொல்லாக பாஸ்வேர்ட் இருக்கலாம். என் கைகள் நடுங்கின. அந்த பித்தளைச் சாவியை நான் லாக்கருக்குள் நுழைத்தேன். லாக்கர் திறந்தபோது உள்ளே இருந்து ஒளி எதுவும் வரவில்லை. மாறாக ஒரு பழைய கருப்பு டைரியும் சில சட்ட ஆவணங்களும் இருந்தன. நான் அந்த டைரியை எடுத்து முதல் பக்கத்தை திறந்தேன். அதில் எழுதப்பட்டிருந்ததை படித்ததும் என் காலடியில் இருந்த நிலமே சரிந்தது. தனது கோடிக்கணக்கான சொத்துக்களை அவர் ஒருபோதும் இழக்கவில்லை என்று மாமனார் அதில் எழுதியிருந்தார். தொழிலில் காட்டப்பட்ட நஷ்டம் ஒரு நாடகம். அது தன் மகன்களின் உண்மையான முகத்தை அறியவே செய்யப்பட்டது. ஆனால் அந்த லாக்கரில் ஒரு சிறிய வாய்ஸ் ரெக்கார்டர் இருந்ததுதான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நான் அதன் பட்டனை அழுத்தியதும் மாமனாரின் குரல் எதிரொலித்தது. அவர் கூறினார், அஞ்சலி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் ராகவ் என்னை கொன்றுவிட்டான் என்று அர்த்தம்.
ஆனால் அவன் விற்கத் துடிக்கும் அந்த வீட்டிற்கும் அந்த வீட்டிற்கு அடியில் புதையல் இல்லை, மாறாக அவனது அழிவிற்கான ஆதாரம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது அவனுக்குத் தெரியாது. இதைக் கேட்டதும் என் வாயிலிருந்து அலறல் வெளிப்பட்டது. புதையல் அல்ல, அழிவிற்கான ஆதாரமா? மாமனார் என்ன சொல்ல வருகிறார்? அந்த நோட்டுகளின் உண்மையான நோக்கம் இந்த லாக்கரை அடைவது மட்டும்தானா, அல்லது இன்னும் என் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று இருக்கிறதா? விளையாட்டு இன்னும் முடியவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். சொல்லப்போனால் மிக பயங்கரமான திருப்பமே இனிமேல்தான் வரப்போகிறது. வங்கியின் அந்த குளிர்ந்த அமைதியான லாக்கர் அறையில் பழைய ரெக்கார்டரிலிருந்து மாமனாரின் குரல் ஒலித்தபோது எனக்குள் ஏதோ ஒன்று உடைந்து நொறுங்கியது. அவர் குரலில் அந்த பழைய அதிகாரம் இல்லை, மாறாக ஒரு தோற்றுப்போன தந்தை தனது கடைசி மூச்சுகளுடன் நீதிக்காக கதறுவது போல இருந்தது. ரெக்கார்டரின் ஒலி கரகரப்பாக இருந்தது, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் ஈட்டி போல தைத்தது. அவர் கூறினார், அஞ்சலி, நீ இதுவரை வந்திருக்கிறாய் என்றால் என் நம்பிக்கை வீண் போகவில்லை என்று அர்த்தம். ராகவ் தன்னை என்னை கொள்ளையடித்து விட்டதாக நினைக்கிறான். ஆனால் அவன் கொள்ளையடித்தது நான் கொள்ளையடிக்க அனுமதித்த காகிதங்களைத்தான். உண்மையான சக்தி அந்த காகிதங்களில் இல்லை, மாறாக நான் உன் மாமியார் சாவித்திரியின் பெயரில் பல ஆண்டுகளுக்கு முன்பே நகருக்கு வெளியே ஒரு அனாமதேய கிராமத்தில் வாங்கிய அந்த நிலத்தில்தான் இருக்கிறது. ராகவும் சுசித்ராவும் எனக்கு விஷம் கொடுத்து விட்டார்கள். அஞ்சலி, அவர்கள் என் மருந்துகளில் மெல்ல மெல்ல ஒரு ரசாயனத்தை கலந்தனர். அது ஒரு மனிதனை உள்ளிருந்தே சிதைத்துவிடும். இதையெல்லாம் தெரிந்தே நான் அதை அருந்தினேன். ஏனென்றால் என் சொந்த ரத்தம் எந்த அளவுக்கு கீழே இறங்கும் என்று நான் பார்க்க விரும்பினேன். நான் நடுங்கும் கைகளுடன் ரெக்கார்டரை நிறுத்தினேன். என் கண்கள் இருண்டன. நான் இரவும் பகலும் கவனித்துக் கொண்ட அந்த மனிதரை அவனது சொந்த மகன்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுள்ளனர். லாக்கரிலிருந்த அந்த கருப்பு டைரியை நான் அடுத்த பக்கத்திற்கு திருப்பியபோது ராகவ் மாமனாரை அவமானப்படுத்திய தேதிகளும் அவர் கொடுத்த மருந்துகளின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. டைரியின் நடுவில் உயிலின் உண்மையான மற்றும் இறுதி நகல் இருந்தது. அதில் நீதிமன்ற முத்திரை இருந்தது. சாட்சியாக அந்த வங்கி மேலாளரின் கையெழுத்தும் இருந்தது. தீனானாஜியின் அனைத்து இரகசிய சொத்துக்களும், அதாவது பல கோடி மதிப்புள்ள நிலம் மற்றும் பிற முதலீடுகள் அனைத்திற்கும் ஒரே வாரிசு அஞ்சலி மட்டுமே என்று அந்த உயிலில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. ராகவ் மற்றும் ஆகாஷ் அவர்களின் கொடூரமான செயலால் சொத்திலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டிருந்தனர். ஆனால் மர்மம் இன்னும் முடியவில்லை. உயிலின் இறுதியில் ஒரு நிபந்தனை இருந்தது. ராகவ் மாளிகையை விற்பனை செய்யும் ஒப்பந்தத்தை முடித்து தீனானாஜி இறந்து 1 மாதம் கடந்த பிறகுதான் இந்த உயில் செல்லுபடியாகும். மாமனார் எவ்வளவு தூரம் சிந்தித்து செயல்பட்டிருக்கிறார்? ராகவிற்கு தெரிந்தால் அவன் தன்னை மிரட்டிக் கொன்று விடுவான் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. ராகவ் தனது பேராசை வலையில்தானே விழுவதற்காக மாளிகையை விற்க அவர் அனுமதித்திருந்தார். அவன் மாளிகையை விற்கும் தருணத்தில் அந்த வீட்டிற்கான உண்மையான உரிமையாளர் ஆவணங்கள் இந்த லாக்கரில் இருப்பதை அவன் அறிவான். அதனால் அவன் செய்த அந்த விற்பனை ஒப்பந்தம் சட்டப்படி செல்லாது. நான் வங்கியை விட்டு வெளியே வந்தபோது தலை சுற்றியது. வெளியே எனக்கு சந்தேகமாக இருந்த அதே கருப்பு கார் நின்றிருந்தது. நான் ஆட்டோவில் ஏறியதும் அந்த கார் என்னை பின்தொடர்ந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. நான் ஆட்டோக்காரரை வேகமாகச் செல்லச் சொல்லி தெருக்கள் வழியாக என் தோழி ரீதாவின் வீட்டிற்குச் சென்றேன். இப்போது நேராக வீட்டிற்கு செல்வது ஆபத்தானது என்று எனக்கு தெரியும். ரீதாவின் வீட்டிற்குச் சென்ற பிறகு அந்த 3 நோட்டுகளை மீண்டும் உற்று பார்த்தேன். அவற்றின் மர்மம் இப்போது முழுமையாக திறந்திருந்தது. அதிலிருந்த குறியீடுகள் அந்த நிலத்தின் சர்வே எண் மற்றும் வங்கி பாஸ்வேர்டின் கலவையாக இருந்தன. ஆனால் அப்போது டைரியின் கடைசி பக்கத்திலிருந்த ஒரு விஷயம் என் உடலை சிலிர்க்க வைத்தது. மாமனார் எழுதியிருந்தார், அஞ்சலி, ராகவ் மாளிகையின் அடியில் தேடும் புதையல் உண்மையில் புதையல் அல்ல. அது என் தம்பியின் அஸ்தியும் ராகவ் இன்று இவ்வளவு கொடூரமானவனாக மாறியதற்கான இரகசியமும்தான். இதை படித்ததும் என் மூளை செயலிழந்தது. மாமனாரைப் பற்றி எனக்கு தெரியும், ஆனால் அவருக்கு ஒரு தம்பி இருந்ததே எனக்கு சொல்லப்படவில்லையே. ராகவ் தனது சித்தப்பாவுக்கும் ஏதாவது தீமை செய்திருந்தானா? அப்போதுதான் என் போன் ஒலித்தது. அது ஆகாஷின் அழைப்பு. அவர் குரலில் பதற்றம் இருந்தது. அஞ்சலி, நீ எங்கே இருக்கிறாய்? நீ வங்கிக்குச் சென்றது அண்ணனுக்கு தெரிந்துவிட்டது. அவர் பைத்தியம் பிடித்தவனைப் போல உனக்காக காத்திருக்கிறார். சுசித்ரா அண்ணி உனது அறையை தலைகீழாக மாற்றிவிட்டாள். நீ இப்போது வீட்டிற்கு வராதாய் என்று கூறினார். மாமனாரின் தம்பியைப் பற்றி அவருக்கு ஏதாவது தெரியுமா என்று நான் கேட்டேன். அவர் மௌனமாகிவிட்டார். பிறகு அது ஒரு விபத்து. அப்பா அவரை தள்ளிக் கொன்றுவிட்டார் என்று அண்ணன் சொல்கிறார் என்றார். ராகவின் மனதில் தன் தந்தையின் மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு இருந்தது என்பது இப்போது புரிந்தது. தன் தந்தை ஒரு கொலையாளி என்று அவன் நம்பினான். ஆனால் மாமனாரின் டைரி வேறு எதையோ சொன்னது.
நான் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு மறைந்திருக்கும் காலம் முடிந்துவிட்டது என்று முடிவு செய்தேன். எல்லாம் எங்கு தொடங்கியதோ அந்த மாளிகைக்கு நான் திரும்பியே ஆக வேண்டும். போலீசில் எனக்கு தெரிந்த ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் செய்து எல்லா உண்மையையும் சொன்னேன். மாளிகைக்கு அருகே தயாராக இருக்கும்படி அவரிடம் கூறினேன். நான் மாளிகையின் பெரிய கேட்டை அடைந்தபோது அங்கே நிசப்தம் நிலவியது. நான் உள்ளே கால் வைத்தவுடன் ராகவ் அண்ணன் முன்னால் நின்றிருந்தான். அவன் கையில் மாமனாரை மிரட்டப் பயன்படுத்திய அதே பித்தளை செம்பு இருந்தது. அவன் முகத்தில் ஒரு தீய புன்னகை இருந்தது. வந்துவிட்டாயா மருமகளே? அந்த சாவியையும் ஆவணங்களையும் என்னிடம் கொடுத்துவிடு. நீ அந்த பழைய வங்கிக்கு சென்றது எனக்கு தெரியும் என்றான். நான் அமைதியாக, நீங்கள் செய்ததற்குச் சட்டம் உங்களை ஒருபோதும் மன்னிக்காது. நீங்கள் பாபுஜிக்கு விஷம் கொடுத்தீர்கள் என்றேன். ராகவ் சிரித்துக்கொண்டே, அந்த முதியவர் இதற்குத்தான் தகுதியானவர். சொத்துக்காக அவர் என் சித்தப்பாவை கொன்றார். இன்று அவர் என்ன செய்தாரோ அதையே நான் செய்கிறேன் என்றான். நான் கத்தினேன், பொய். பாபுஜி யாரையும் கொல்லவில்லை. சித்தப்பா சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்ததால் தற்கொலை செய்து கொண்டார். அவரை பாபுஜி காப்பாற்றவே முயன்றார். இதெல்லாம் இந்த டைரியில் எழுதப்பட்டிருக்கிறது. ராகவின் கண்கள் சிவந்தன. அவன் என் மீது பாய முயன்றான். ஆனால் அதற்குள் சுசித்ரா அண்ணி ஓடி வந்து, நில் ராகவ், போலீஸ் வந்துவிட்டது என்றாள். ராகவ் அதிர்ச்சியடைந்தான். இன்ஸ்பெக்டரும் அவர் குழுவும் உள்ளே வந்ததைக் கண்டேன். நான் அந்த டைரியையும் உயிலையும் போலீசிடம் ஒப்படைத்தேன். ஆனால் இன்ஸ்பெக்டர் நாங்கள் மாளிகையின் அடித்தளத்தை செல்லர் சோதிக்க வேண்டும் என்று சொன்னபோதுதான் மர்மத்தின் கடைசித்திரை விலகியது. ராகவின் முகம் வெளுத்துப் போனது. அடித்தளத்தை தோண்டத் தொடங்கியபோது கிடைத்த விஷயம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அங்கே எலும்புகள் மட்டுமல்ல, மாமனாரின் தம்பி எழுதி வைத்திருந்த ஒரு தற்கொலை கடிதமும் ஒரு பிளாஸ்டிக் பையில் பத்திரமாக இருந்தது. அதில் ராகவ்தான் தன் சித்தப்பாவை தூண்டிவிட்டு அவர் கடனுக்கான ஆவணங்களை மறைத்து வைத்து அவர் தற்கொலை செய்து கொள்ள காரணமாக இருந்தான் என்றும் பழியை மாமனார் மீது சுமத்தினான் என்றும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. ராகவ் தன் தந்தையை பல ஆண்டுகளாக கொலையாளி என்ற பாரத்தை சுமக்க வைத்து கடைசியில் அவரையும் கொன்றுவிட்டான். ராகவ் கைவிலங்கு பூட்டப்பட்டான். சுசித்ரா தரையில் அமர்ந்து கதறி அழுதாள். ஆகாஷ் தலையை குனிந்து நின்றார். ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்த அந்த மாளிகையில் இன்று பாபத்தின் பானை உடைந்தது. போலீசார் ராகவை அழைத்துச் சென்றனர். மாமனார் தனது கடைசி நாட்களை கழித்த அந்த ஸ்டோர் ரூமை பார்த்தேன். அவர் ஜன்னலில் நின்று எனக்கு ஆசி வழங்குவது போல தோன்றியது. அந்த 3 கிழிந்த நோட்டுகள் இன்றும் என் கையில் இருந்தன. அவர் எனக்கு வெறும் பணத்தை மட்டும் தரவில்லை. அவர் ஒரு முழு குடும்பத்தையும் உள்ளிருந்தே சிதைத்துவிட்ட அந்த உண்மையை எனக்கு உணர்த்தியிருந்தார். இப்போது அந்த சொத்து என்னவாகும் மற்றும் மாமனாரின் அந்த 3 நோட்டுகளின் இறுதி உண்மை என்ன? ஏனென்றால் டைரியின் கடைசி பக்கத்தில் ஒரு புதிர் இன்னும் விடை காணப்படாமல் இருந்தது. அந்த நோட்டுகளை ஒரு குறிப்பிட்ட வரிசையில் வைத்தால் மட்டுமே அதை தீர்க்க முடியும். மாளிகையின் ஈரப்பதம் நிறைந்த அடித்தளத்தில் போலீஸ் டார்ச் வெளிச்சம் பட்டபோது அங்கே தூசியும் பழைய நினைவுகள் மட்டுமல்ல, ஒரு வம்சத்தின் வீழ்ச்சியின் முழு வரலாறும் புதைந்து கிடந்தது. ராகவ் போலீஸ் வண்டியில் ஏற்றப்பட்டபோது அவன் முகத்தில் துளியும் வருத்தமில்லை. அவனது தோல்விக்காக அவன் கவலைப்படவில்லை. மாறாக நான் வெற்றி பெற்றதைக் கண்டுதான் அவன் கோபமடைந்தான். சுசித்ரா அண்ணி முற்றத்தின் நடுவே தலையை குனிந்து அமர்ந்திருந்தாள். அவளது வைரங்கள் மற்றும் பட்டுப்புடவைகளின் மீதான கர்வம் அன்று மண்ணோடு மண்ணாகியிருந்தது. தன் அண்ணனை ஒரு நிழலைப் போல பின்தொடர்ந்த ஆகாஷ் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார். அவர் என்னிடம் ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் நான் பார்வையை திருப்பிக் கொண்டேன். உறவுகளின் நூல் ஒருமுறை அறுந்துவிட்டால் முடிச்சு போட்டு இணைக்கலாம். ஆனால் அது பழையபடி மென்மையைத் தராது. அடுத்த நாள் காலை சூரியனின் முதல் கதிர் மாளிகையின் வாசலை தொட்டபோது அந்த வெளிச்சம் முன்பிருந்தது போல இல்லை. பல வருடங்களாக இருந்த கனமான சுமை நீங்கியது போல அதில் இன்று ஒரு தூய்மை இருந்தது. நான் என் பீரோவிலிருந்து அந்த 3 கிழிந்த நோட்டுகளை எடுத்தேன். ராகவ் சிறைக்குச் சென்ற பிறகும் உயில் வெளிச்சத்திற்கு வந்த பிறகும் மாமனார் அந்த நோட்டுகளின் மூலம் எனக்கு வேறு எதையோ சொல்ல விரும்புகிறார் என்று எனக்கு தோன்றியது. நான் அந்த 3 நோட்டுகளையும் டைரியின் கடைசி பக்கத்தில் இருந்த கோடுகளின் மீது வைத்தேன். நோட்டுகளின் கிழிந்த ஓரங்களை அந்த கோடுகளுடன் இணைத்தபோது ஒரு மறைக்கப்பட்ட காட்சி வெளிப்பட்டது. நோட்டுகளின் வரிசை எண்களும் டைரியின் கோடுகளும் இணைந்து ஒரு மொபைல் எண்ணையும் ஒரு ரகசியச் செய்தியையும் காட்டின. அந்தச் செய்தி, அஞ்சலி, நீதி என்பது குற்றவாளிகளை தண்டிப்பதோடு முடிந்துவிடுவதில்லை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களின் உரிமையை பெற்றுத் தருவதில்தான் முழுமையடைகிறது. இந்த எண்ணிற்கு அழையுங்கள். நான் நடுங்கும் கைகளுடன் அந்த எண்ணை டயல் செய்தேன். மறுமுனையில் ஒரு கம்பீரமான மற்றும் அமைதியான குரல் கேட்டது. அவர் மாமனாரின் பழைய வழக்கறிஞரும் நெருங்கிய நண்பருமான திரு
கண்ணா. மாமனார் தனது உயிலை விட ஒரு ரகசிய நிதியை ஃபண்ட் உருவாக்கியிருப்பதாக அவர் என்னிடம் கூறினார். ராகவின் தவறான கொள்கைகளாலும் பேராசையாலும் பணம் இழந்த ஆயிரக்கணக்கான சிறு முதலீட்டாளர்களுக்கான நிதி அது. மாமனார் தனது சொத்தை எனக்காக மட்டும் பாதுகாக்கவில்லை, மாறாக அந்த ஏழைகளின் உரிமையையும் மீட்டுத்தர விரும்பினார். மாமனார் என்னை வெறும் வாரிசாக மட்டும் மாற்றவில்லை, தன் மகன்கள் அணைத்துவிட்ட அந்த அறநெறி மற்றும் பொறுப்பின் சுடரை ஏந்திச் செல்லும் தீபமாக என்னை மாற்றியிருக்கிறார் என்பதை உணர்ந்தேன். அந்த 3 கிழிந்த நோட்டுகளின் உண்மையான மர்மம் அப்போதுதான் எனக்கு புரிந்தது. மாமனார் அந்த நோட்டுகளை கிழித்து வைத்திருந்தார், ஏனென்றால் அதை அடைபவர் பொறுமையையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் நேரடியாக பணத்தை கொடுத்திருந்தால் நான் அதை செலவழித்திருக்கலாம் அல்லது ராகவ் அதை பிடுங்கியிருக்கலாம். ஆனால் அந்த நோட்டுகளின் நிலை எப்படி இருந்தது என்றால், மாமனார் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்ட ஒருவரால் மட்டுமே அதை சேமித்து வைக்க முடியும். அந்த நோட்டுகளை இணைத்து நான் கண்டறிந்த பாதை வெறும் செல்வத்திற்கான பாதை மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மாவின் அமைதிக்கான மார்க்கம். அடுத்த சில மாதங்கள் மிகவும் பரபரப்பாக இருந்தன. மாமனாரின் உயிலின்படி அவருடைய அனைத்து இரகசியச் சொத்துக்களையும் நான் நிர்வகித்தேன். அந்த மாளிகையை விற்றுவிட்டேன், ஏனென்றால் அதன் சுவர்களில் இப்போதும் மாமனாரின் முனகல்களும் ராகவின் அகங்காரமும் எதிரொலிப்பது போல இருந்தது. அந்த மாளிகை மூலம் கிடைத்த பணம் மற்றும் மாமனாரின் இரகசிய முதலீடுகள் மூலம் ராகவின் தவறுகளால் பாதிக்கப்பட்டிருந்த அனைவரின் கடன்களையும் நான் அடைத்தேன். அந்தச் சிறு கடைக்காரர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அவர்களின் உரிமையை பெற்றுத் தந்தபோது அவர்கள் கண்களில் தெரிந்த அந்த ஒளிதான் மாமனாரின் உண்மையான செல்வம். ஆகாஷ் என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு வாழ்க்கையை புதிதாகத் தொடங்க விரும்புவதாக கூறினார். நான் அவரை மன்னித்துவிட்டேன், ஆனால் இனி என் வாழ்க்கையை என் சொந்த முயற்சியில் வாழ வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆதரவற்ற முதியவர்களுக்காக தீனானா ஸ்மிருதி சம்ஸ்தான் என்ற பெயரில் ஒரு சிறிய அறக்கட்டளையை தொடங்கினேன். இன்று அந்த நிறுவனத்தின் வராண்டாவில் அமரும்போது மாமனார் கொடுத்த அந்த 3 நோட்டுகள் என் நினைவுக்கு வரும். அந்த நோட்டுகள் இன்றும் ஒரு ஃப்ரேமில் அலங்கரிக்கப்பட்டு என்னிடம் உள்ளன. ஒரு மனிதனிடமெல்லாம் இழந்த பிறகும் அவனது நற்பண்பு அவனுடன் இருக்கும் என்பதை அவை எனக்கு நினைவூட்டுகின்றன. தீனானா ஜி ஒரு பிச்சைக்காரனைப் போலவும் பைத்தியக்காரனைப் போலவும் இறந்துவிட்டார் என்று உலகம் நினைத்தது. ஆனால் உண்மையில் அவர் ஒரு அரசனைப் போலத்தான் மறைந்தார். அவர் தனது கடைசி நகர்த்தலில் தீமையை அழித்தது மட்டுமின்றி தனது உண்மையான வாரிசை சரியான கைகளில் ஒப்படைத்தும் சென்றார். அந்த கிழிந்த 10 ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு கோடிகளில் இல்லை, அது சாகும் தருவாயிலிருந்த ஒரு தந்தை தன் மருமகள் மீது வைத்திருந்த நம்பிக்கையில்தான் இருந்தது. என் மூச்சு திணறும்போதோ அல்லது நான் பலவீனமாக உணரும்போதோ நான் அந்த 3 நோட்டுகளை பார்ப்பேன். அப்போது, மகளே, நீ தனியல்ல, உண்மை உன்னுடன் இருக்கிறது என்று சொல்லும் மாமனாரின் அந்த கடைசி பார்வையை நான் உணர்வேன். இன்று நான் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதி, ஆனால் என் மிகப்பெரிய சொத்து என் மாமனாரைப் போல சொந்தங்களின் அன்பின்றித் தவித்த முதியவர்களுக்குச் சேவை செய்வதன் மூலம் எனக்கு கிடைக்கும் மன அமைதிதான். உறவுகளின் கசப்பான உண்மையை நான் கண்டது என்னை முரட்டுத்தனமானவளாக மாற்றவில்லை, மாறாக இன்னும் உணர்வுள்ளவளாக மாற்றியது. மாமனாரின் அந்த கிழிந்த நோட்டுகள் இன்றும் ஒரு தீர்க்கப்படாத புதிர் போல தோன்றலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை அது என் வாழ்க்கையை மாற்றிய அன்பு மற்றும் நீதியின் அடையாளம். மாமனாரின் ஆன்மா இப்போது அமைதியடைந்திருக்கும் என்று எனக்கு தெரியும், அதற்கு அவர் தகுதியானவர். இந்த கதையின் முடிவு இங்கு முடிந்துவிடவில்லை, இது ஒரு புதிய ஆரம்பம். இங்கே பணத்தை விட மனிதாபிமானமே மிகப்பெரிய செல்வம். மர்மத்தைப் பொறுத்தவரை நான் கடைசியாக இணைத்த அந்த நோட்டின் பின்னால் மாமனார் ஒரு சிறிய வரியை எழுதியிருந்தார். அதை இப்போதுதான் நான் படித்தேன். அஞ்சலி, உண்மையான புதையல் உனக்குள் இருக்கும் அன்புமயமான இதயம். அதை உலகின் எந்த ராகவாலும் ஒருபோதும் வாங்க முடியாது. தன் சொந்த மகனுக்கு பாடம் புகட்ட மாமனார் கையாண்ட இந்த வழி சரியானது என்று நினைக்கிறீர்களா? ஒருவேளை ஆம். ஏனென்றால் சில நேரங்களில் கசப்பான மருந்துதான் ஆழமான காயங்களை குணப்படுத்தும். நண்பர்களே, இதுதான் அஞ்சலி மற்றும் அவரது மாமனாரின் கதை. செல்வம் பரம்பரை சொத்தாக கிடைக்கலாம், ஆனால் நற்பண்புகளையும் ஒழுக்கத்தையும் நாம் தான் சம்பாதிக்க வேண்டும் என்பதை இது நமக்கு உணர்த்தியது. மாமனாரின் அந்த 3 கிழிந்த நோட்டுகள் ஒரு சாம்ராஜ்யத்தை காப்பாற்றியது மட்டுமின்றி பலரது முகமூடிகளையும் கிழித்து எறிந்தன. உறவுகளின் பெயரால் சத்தியம் செய்பவர்கள், ஆனால் அவர்களின் இதயத்திலோ பேராசை எனும் விஷம் மட்டுமே இருந்தது. உண்மையை அழுத்தலாம், ஆனால் அதை ஒருபோதும் அழிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த 3 நோட்டுகளின் உண்மையை அறிந்து ராகவிற்கு தண்டனை பெற்றுத்தந்த அஞ்சலியின் செயல் சரியானதா, அல்லது இரத்த உறவுகளுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பதிவிடுங்கள், ஏனென்றால் உங்கள் எண்ணங்கள் எங்களுக்கு மிகவும் மதிப்புமிக்கவை. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள்.
இதுபோன்ற இன்னும் பல இதயத்தை உலுக்கும் உண்மைச் சம்பவங்களை அடிப்படையாகக் கொண்ட கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். இந்த கதையை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உறவுகளின் உண்மையான மதிப்பு பணத்தினால் அல்ல, மாறாக நம்பிக்கையாலும் சுயநலமற்ற அன்பாலும் மட்டுமே அளவிடப்படுகிறது என்பதை அவர்களும் புரிந்து கொள்ள முடியும். अगर आपको स्टोरी पसंद आती है तो लाइक, शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसे ही स्टोरी सिर्फ और सिर्फ मेरे चैनल पर आपको सुनने को मिलेगी। और आपको सुनना पसंद है तो चैनल को सब्सक्राइब करें, और सुनते वक्त आप वीडियो को लाइक नहीं करते तो प्लीज़ मित्रों ऐसा मत करो, लाइक करते रहो, अच्छा सा कमेंट करो, आप कहाँ रहता है ये भी कमेंट करो, तो मुझे भी अच्छा लगेगा और आपको भी सुनने में मज़ा आएगा। इसलिए लाइक, शेयर, सब्सक्राइब करना ना भूलें। थैंक यू, धन्यवाद। ऐसी स्टोरी में लाता रहूँगा, आप सुनते रहो। जय हिंद, जय भारत।